இப்போ வந்து நேர் பின்னாடி வந்துடலாம். ஹரிஷ்குமார் ஐயா சொன்னாருங்களே, கெண்டைக்காலில் வந்து பின்னாடி வந்து ஐயா வலி சொல்லியிருந்தாங்க. இப்போ கெண்டைக்கால் வலி அப்படிங்கிறது எந்த ஏரியாவில் வருதுங்க? நீருங்க சார். நீர் போதும். நீர் போதும். ஓகேங்களா? இப்போ நம்முடைய இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, அதாவது நெருப்போட மணிக்கட்டிலிருந்து மேலே வரக்கூடிய ஏரியாவில் இந்த 2 எல்லைகளுக்குள்ள பக்கவாரில் செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இதை செக் பண்ணுங்க. இதில் இல்லைன்னா இதிலிருந்து நேர் மேலே போயிடும். ஹரிஷ் ஐயா செக் பண்ணுங்க. நெருப்பு இருக்குது இல்லைங்களா, பாருங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அந்த இதில் செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார் வீடியோ தெரியல சார். இந்த பொசிஷன் இருக்கு. இல்ல கையில கை போர்ஷன் தெரியல. பாருங்க நெருப்போட இந்த இந்த 2 எல்லைக்குள்ள அழுத்துங்க. அந்த 2 எல்லையில இல்லை அப்படின்னா இருக்குங்களா? இருக்கா? இங்க வலி இருக்குங்களா? வலிக்குங்களா? அதிகபட்சம் வலிக்குதா? ஒரே அந்த இதில் இருந்த 3 to 6 அங்குலத்துக்குள்ள மைண்டில் வச்சுக்கோங்க எங்கே அதிகமாக வலிக்குதோ அந்த எல்லைக்குள்ள அப்படியே விடாமல் ஒரு 3 நிமிடம் அப்படியே அழுத்திட்டே இருக்கு. சரிங்க சரிங்க. அழுத்திட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்லணும். சரி. காஃப் மசிலோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க. இப்போ கைக்கு காலையும் காலுக்கு கையும் மாறி மாறி வரும்னு சொன்னோம் இல்லையா, உள்டாவாக மாறி வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கைகளுடைய எதுவும் கால்களுடைய இதை வந்து நேர் ஆப்போசிட்டாக மாறி வரும்னு சொன்னோம் இல்லையா. கையோட காஃப் மசிலுக்கு காலில் தான் பண்ணியிருப்பீங்க. இப்போது ப்ரெஷர் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு செக் பண்ண சொன்னோம் இல்லைங்களா. இப்போது இங்கேருந்து ஒரு வேளை வலி இல்லைன்னு இதுலேருந்து நேரம் மேலே போயிடுவீங்க. ஏன்னா அதோட எல்லையில் தான் செக் பண்ணுறோம், பார்டரில் செக் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு எங்கே அதுக்கான எக்ஸாக்ட் பாயிண்ட் அந்த பஞ்சபூதத்தில் எக்ஸாக்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து இதுக்குள்ளே ஏதோ ஒரு வகை கிடைக்கும். அப்போ அதனால தான் பார்டர் பிரிச்சுட்டு நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் அதை செக் பண்ணிட்டு வரணுங்கிறக்காக. இப்போ கீழே தான் மேலே போகும். ஒரு வேளை இங்கே இல்லைன்னா இருந்து மேலே போகும். இப்போ அவருக்கு ஐயாவுக்கு வந்து அங்கேயே வலி அதிகம்னு சொன்னார் இல்லையா. இப்போ அதனால் அந்த பாயிண்ட்லேயே வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நல்லா தெரியுது இல்லையா, குறைஞ்சிட்டு வரது நல்லா தெரியுதுன்னு சொல்கிறார் ஐயாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை பாருங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வலி வந்து ரெடியூஸ் ஆகாத லொக்கேட் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் மேலே போவீங்க. அதோட எல்லைகள் 2 எல்லைகள் ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் அதில் தான் மேலே வருவீங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, நல்லா தெரியுது. வித்தியாசம் நல்லா தெரியுது. நல்ல வித்தியாசம் தெரியுது. ஓகேங்க, வெரி குட். நன்றி நன்றி நன்றி. கோது தெரப்பி வலி நீக்க மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிடங்களில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு வலிகளையும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாருங்கள், ஒரு சுயசார்பு மருத்துவமாக, இயற்கை மருத்துவமாக நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை குணப்படுத்தி கொள்ள முடியும். வலிகள் பாருங்கள், வலி வரக்கூடிய இடம் வேறு வேறையாக இருக்கலாம் இல்லையா. வலிகளையே 5ஆக பிரிக்கிறோம். இப்போ முதுகு வலி, இந்த முதுகு வலியே 5 கூறுகளாக நம்ம பார்க்க முடியும் பஞ்சபூத அடிப்படையில். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தாங்க எனக்கு வலி. அதில் நிலைத்த ஒரே இடத்துல தொடர்ந்து வலியை கொடுத்துட்டே இருந்தால் அது வந்து மண் தன்மை, நீர்வீக்கம் கொண்டு இருக்கிறது, ஆனால் வலியும் இருக்கிறது. அப்படின்னா பஞ்சபூத அடிப்படையில் இது எதோடு சேருதுன்னு கேட்டிங்கன்னா நீர்த்தன்மையுடன் சேர்ந்த வலி. இங்கே தாங்க எந்த இடத்துலையோ வலி இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் வலிக்குதுங்க, ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல தான் சொல்ல முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் காற்றோடு சேர்ந்தது. எரிச்சலுடன் கூடிய வலி என்பது வெப்பம் அதிகரித்து வரக்கூடிய வலி அப்படிங்கிறது நெருப்பு பூதத்தோடு சம்பந்தப்பட்டது. நல்லா தூங்காதனால வந்து வரக்கூடிய முதுகு வலியாக இருந்தால் தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சபூதத்தில் 5 வகையாக பிரிச்சிடலாங்க வலிகளை. ஒரே இடத்துல தான் வலி சொன்னோம். இங்கே முதுகில் வரக்கூடிய வலிகளையே நாம் 5ஆக பார்க்கலாம். சரி, ஒருத்தருடைய பாதிப்பை ஒரு பஞ்சபூதத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதை இன்னொரு பஞ்சபூதத்தின் மூலமாக சமன் செய்ய முடியும். எந்த பூதத்தினால் வந்து வலி அதிகம் உணர்கிறோமோ அதற்கு எதிரான இன்னொரு பூதத்தை நீங்கள் சிகிச்சை கொடுத்து நீங்கள் சமன் செய்து கொள்ள முடியும். கோது தெரப்பியினுடைய அடிப்படை தத்துவம் இதுதாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சகல விதமான வலிகளுக்குமே இந்த பஞ்சபூத அடிப்படையில் இந்த எதிர் பூதங்களை பயன்படுத்தி நம் உடல் வலிகள் எதுவாக இருந்தாலும் 2 நிமிடங்களில் நாம் தீர்வு செய்யலாங்க. இது ஒரு அருமையான பயிற்சி முறைங்க. ஒரு 2 நாள்
பயிற்சி வகுப்பு ஒன்று இந்த கோது தெரப்பியை நாம் கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. பாருங்க, வரக்கூடிய ஜனவரி மாதம் சனி ஞாயிறு 20-21-1-2024 பார்த்தீங்கன்னா 2 நாள் நேரடி வகுப்பாக சென்னை அயப்பாக்கத்தில் இந்த பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் 2999. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகின அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.